நம்ம முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு வேற லெவல் அப்டேட்டோட தான் வந்திருக்கும். சும்மா படத்துல வர சீன் மாதிரி சமீபத்துல வில்லிவாக்கத்துல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. தளபதி விஜய் அங்க பண்ண 2 விஷயத்த கேட்டா நீங்களே மெய்சிலிர்த்து போயிடுவீங்க. நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் வில்லிவாக்கத்துல இருக்க ஆதவ் அர்ஜுனா அவங்களோட ஆபீஸ்க்கு சும்மா கேஷுவலா ஒரு சர்ப்ரைஸ் விசிட் அடிச்சாரு. ஆபீஸ் எப்படிப்பா இருக்கு, எல்லாம் கரெக்டாக போகுதா அப்படின்னு பார்த்துட்டு அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஜாலியாக ஒரு ஃபோட்டோவும் எடுத்து ரிட்டர்ன் கிளம்பியிருக்காரு நம்ம தளபதி விஜய். ஆஃபீஸில் இருந்து வெளியில் வந்து தளபதி விஜய் தன்னோட காரில் ஏற போகிற அந்த டைமில் அவருக்காகவே ரொம்ப நேரமாக ஒரு 10 மீனவர்கள் கார் கிட்டையே காத்துட்டு இருந்தாங்க. முதலமைச்சர் விஜய் வரதை பார்த்ததும் ஓடி போய் அவர் வழிமறித்து பேச ஆரம்பித்தாங்க. திடீர்னு அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? அண்ணா, இன்னைக்கு எங்கள் கிராமத்துக்கே ரொம்ப முக்கியமான நாள். இந்த நாளில் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா அது எங்கள் லைஃப்லையே நாங்கள் மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய கௌரவமாக இருக்கும் அண்ணா அப்படின்னு ரொம்ப உருக்கமாக தளபதி விஜயை அவங்க வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு விஐபி வந்தாலே நாம் சந்தோஷப்படுவோம். ஆனால் ஒரு முதலமைச்சரையே தன்னோட குடிசைக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க அன்பை பார்த்துக்கோங்க. திடீர்னு கூப்பிட்டதும் தளபதி விஜய் ஃபர்ஸ்ட் வந்து சம்மதிக்கல. இல்லைப்பா, தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு அடுத்து வேறு கொஞ்சம் முக்கியமான ஒர்க் இருக்குது, நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு ரொம்ப அன்பாக அவாய்ட் பண்ண தான் பார்த்தாரு. ஆனால் நம்ம மக்கள் விடுவாங்களா? சார் ப்ளீஸ் சார், எங்கள் கிராமத்தில் நிறைய பேர் உங்கள் ஃபோட்டோவை சாமி படத்துக்கு பக்கத்தில் வச்சு கும்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் எங்கள் ஏரியாவுக்கு வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் சாமி தரிசனமே கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் சார். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வருகை ஒட்டுமொத்த மீனவர் சமுதாயத்துக்கே கிடைக்கிற ஒரு பெரிய கௌரவம் சார் அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. அவங்களோட இந்த உண்மையான அன்பை பார்த்ததும் நம்ம தளபதி விஜயால் அவங்க ஆசையை நிராகரிக்க முடியல. உடனே தன்னோட பிளானை மாற்றிட்டு அவங்க வீட்டுக்கு சாப்பிட கிளம்பிட்டாரு. மீனவர் வீட்டுக்கு தளபதி விஜய் போனதும் அங்கே 2 சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு. வீட்டுக்கு போன முதலமைச்சருக்கு சும்மா தடபுடலா இலை போட்டு கடல்ல இருக்கிற அத்தனை உயிரினங்களையும் சமைச்சு வச்சிருக்காங்க. மீன், நண்டு, இறாலுன்னு எல்லா வகையான நான்வெஜ் ஐட்டமும் இலைய நிரப்பியிருக்கு. ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். தளபதி விஜய் அதை பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட, நான் இப்போ விரதத்துல இருக்கேன், கொஞ்சம் நாளைக்கு நான் நான்வெஜ் சாப்பிட்றதில்ல, அதனால எனக்காக ஸ்பெஷலா எதுவும் வேணாம், வீட்டில் சாதா வெஜ் சாப்பாடு ஏதாச்சும் இருந்தா கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா கொஞ்சமா வெஜ் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டாராம். முதலமைச்சராக இருந்தாலும் அந்த எளிமை தான் தளபதி விஜயோட மாஸ். தளபதி விஜய் சாப்பிட்டுட்டு இருந்த அதே இடத்துல ஒரு சின்ன பொண்ணுக்கு அன்னைக்கு தான் பர்த்டே. அது தெரிஞ்சுக்கிட்ட நம்ம விஜய் அவர்கள் அந்த பாப்பாவை கூப்பிட்டு ஹாப்பி பர்த்டேமா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்னு பாசமாக கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணு சொன்ன பதில் அங்கே இருந்த எல்லாரையும் நெகிழ வச்சிடுச்சு. அண்ணா, எனக்கு எந்த கிஃப்ட்டும் வேணாம், உங்களுக்கு என் கையால் சாப்பாடு ஊட்டி விடணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அண்ணா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே நம்ம தளபதி விஜயும் சிரிச்சுட்டே கிரீன் சிக்னல் கொடுக்க அந்த பொண்ணு சந்தோஷத்தில் கொஞ்சமாக சாப்பாடு எடுத்து நம்ம முதலமைச்சருக்கு ஊட்டி விட்டுருக்கு. அண்ணனுக்கே ஊட்டி விட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் அந்த பாப்பாவை கையிலையே பிடிக்க முடியல. குதின்னு குதிச்சு அந்த ஏரியாவிலேயே ஒரு பெரிய அலப்பறைய பண்ணிடுச்சு. அரசியல்ல எத்தனையோ தலைவர்களை பார்த்துருப்போம். ஆனா சாமானிய மக்களுக்காக இறங்கி வந்து அவங்க அன்புக்கு மதிப்பு கொடுக்கிற நம்ம தளபதி விஜயோட இந்த செயல் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிச்சா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம இந்த வீடியோவோட கமெண்ட்ல உங்களோட கருத்தை சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம விஜய் ஃபேன்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.